வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வெளியான சோக்கர் 302 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பங்களாதேஷி படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பையன் அவனோட வீட்டுல கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனை கொலை பண்ணது யாரு என்னன்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்குது. அந்த விசாரணையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இருட்ட போது போல, அதனால குளிச்சிட்டு இருக்க பசங்க எல்லாருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. டே நில்லுங்க நில்லுங்கன்னு ஒரு பையன் கூப்பிடுறான். ஆனா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதனால அந்த பையன் இருக்கான்ல, உட்காந்துட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிடுறான். அந்த பையனுமே எனக்கு பயமா இருக்கு, நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்றான். நீ சரியான பயந்தாங்கோலிடா அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பையனை கிண்டல் பண்றாரு. மேற்கொண்டு இவர் மட்டும் குளிக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாரு. அவர் கிண்டல் பண்ணதுல இந்த பையன் டென்ஷன் ஆயிடுறான் போல. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது பொறுமையா பின்னாடி வரான். இப்ப சட்டுன்னு அவரை தண்ணிக்குள்ள முக்குறான். அவர் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. இந்த பையன் அவரோட கதையை முடிச்சிடுறான். ஏன் இப்படி பண்ணான்றது தெளிவா தெரியல. இப்ப சாஜிப்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோவோட அசிஸ்டண்டா இருப்பாரு. நம்ம ஹீரோ பேரு மொய்னுல் அப்படின்றது ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவரோட பைக் ஸ்டார்ட் ஆகல. அசிஸ்டன்ட் சாஜிப் இருக்கார்ல, என் பைக்லயே வாங்க சார்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அவனோட வீட்லயே இறந்து போயிருக்கான். என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக தான் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஐடி கார்டை வச்சு அந்த பையன் பேரு மகேஷ்னு உங்களுக்கு தெரிய வருது. பயங்கர ரத்தம்லாம் இருக்கு அந்த இடத்துல. அதே சமயம் சிகரெட்டை புடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. பிங்கர் பிரிண்ட் வேற யாராவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சிருப்பாரு. இந்த பையனை பத்தி கொஞ்சம் தகவலை சேகரிச்சிருக்காரு. இந்த பையனோட பேரு மகேஷ் அப்படின்றது தான். இந்த பையனை பாக்குறதுக்காக நடுவுல ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் வீட்டுக்கு வருவாங்களாம். எப்பயாவது அம்மா பாக்குறதுக்காக வருவாங்க போல. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் இழந்தவங்களா இருப்பாங்க. நடுவுல பையனை பாக்குறதுக்காக மட்டும் இந்த இடத்துக்கு வருவாங்க போல. இப்ப ஹீரோ இருக்காருல, தேடிட்டு இருக்க ஆளுங்க கிட்ட பேசுறாரு. போன் ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாரு. போன் இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காலத்து பசங்க கண்டிப்பா போன் வச்சிருப்பாங்க. எப்படி போன் கிடைக்காம இருக்கும், நல்லா தேடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஏற்கனவே வீட்டெல்லாம் களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. கொலை பண்ண வந்தவன் வீட்டை களைச்சு போட்டிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு மேல ஒரு சீனியர் இருப்பாரு பாத்தீங்களா, ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த சீனியர் கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மகேஷை பத்தி டீடைலா விசாரிக்கும் போது மகேஷ்க்கு ஒரு லவ்வர் இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பொண்ணோட பேரு நிஷா அப்படின்றது. அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்த்தா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குல்ல. அந்த பொண்ணை ட்ராக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போதைக்கு போன் ஆஃப்ல இருக்குன்னு தெரிய வருது. சரி என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சீனியர் சொல்றாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஒய்ஃபு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. இதை தாண்டி அம்மாவும் இருக்காங்க. அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. அம்மாவை நல்லபடியா தான் ஒய்ஃபை பாத்துக்கிறாங்க. இருந்தாலுமே அம்மா இருக்காங்கல்ல, ஏதாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால நைட்டு நேரம் ஒய்ஃபு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. என் அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. நானும் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப புர்காலாம் போட்டு ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, யாரையோ ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த புர்கா போட்ட பொண்ணு ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க வந்து அமைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நிஷாவா இருப்பாங்க. அதாவது இறந்து போன மகேஷோட லவ்வரா இவங்க தான் இருப்பாங்க. இப்ப இவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரணை பண்றாங்க. எதுக்காக ஓடி போக பார்த்த, நீ தான் கொலை பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நேத்து நைட் என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. பார்ட்டி முடிச்சுட்டு 3 பேர் கார்ல வந்திருப்பாங்க. மகேஷ், இந்த பொண்ணு, இதை தாண்டி ஹர்ஷான் ஒருத்தன். அந்த ஹர்ஷாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணக்காரனா இருப்பான். இவங்க 3 பேருமே ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மழை பெய்யுது. இந்த பொண்ணுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப மலையில போய் நனையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க 2 பேர் காருக்குள்ள உட்காந்து ட்ரக் எல்லாம் எடுக்கிறாங்க. அதாவது இல்லீகல் ட்ரக்னு வாங்கல, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது காலி ஆயிருது. என் ரூம்ல இருக்கும், போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்றான். ஹர்ஷாவும் சரி காரை தான்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். அந்த ஹர்ஷா கார் எடுத்துட்டு வீடு வரைக்கும் போயிருக்கான்ல, அது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. போன ஹர்ஷா இருக்காருல, கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறாரு. ஆனா வந்தவரு கொஞ்சம் கோவமா வராரு. ஏண்டா ரூம்ல எந்த ஒரு பாக்கெட்டுமே இல்லைன்னு சொல்றாரு. இது பாக்கெட் இல்லையா, ஒருவேளை நீ யூஸ் பண்ணிட்டியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் எதுக்காக யூஸ் பண்ண போறேன்ற மாதிரி ஹர்ஷா கோவப்படுறான். உனக்கு வாங்குறதுக்கே நான் தான் காசு தரேன், நான் எதுக்காக வாங்கிட்ட சொல்லாம யூஸ் பண்ண போறேன், நீ இருக்கியே அந்த வீட்டுக்கு வாடகை தரது கூட நான் தான் அப்படின்ற மாதிரி ஹர்ஷா பேசுறான். இந்த மாதிரி பேசுறதுனால மகேஷுக்கும் ஹர்ஷாக்கும் இந்த இடத்துல சண்டை ஏற்படுது.
எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப மகேஷுமே அது எங்க இருக்குன்னு பாக்கலான்ற மாதிரி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் பக்கத்துல தான் வீடு இருக்கு போல. இப்ப இவங்களுமே ஹர்ஷாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹர்ஷா இருக்கார்ல, இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா எந்திரிச்சு போறாரு. இவன் வேற கோவமா போறானே, நம்ம என்ன எதுன்னு போய் பாப்போன்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுமே வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது மகேஷ் இறந்து போயிருப்பாரு. இதை பாக்குற இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். போலீஸ் கிட்ட போலான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நமக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷா பெரிய ஆளு, இந்த கேஸை விட்டு தப்பிச்சிருவான். ஆனா நம்ம தான் இந்த கேஸ்ல மாற்ற மாதிரி இருக்கும். பேசாம இந்த ஊரை விட்டே ஓடிடலான்றதுக்காக தான் ஓடுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படிதான் போலீஸ் கிட்ட இவங்க மாட்டிருக்காங்க. இவங்க சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு போலீஸ்க்கு தெரியல. சரி, அந்த ஹர்ஷா யாரோட பையன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய ஆக்டரோட பையனா தான் அந்த ஹர்ஷா இருப்பான். ஹர்ஷாவை கை வைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இவங்க ரெடி பண்ணிடுறாங்க. அதாவது பெரிய ஆளை அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் பாத்தீங்களா, அந்த பர்மிஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்ப ஹர்ஷாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹர்ஷாவும் போலீஸை பார்த்து பயப்படலாம் மாட்டான். நான் யாருன்னு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்க பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை வைக்கிறாங்க. இவன் வீட்டை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் இவன் வீட்டுல நிறைய ட்ரக் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ரெகுலரா ட்ரக் எடுப்பான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி தேடிட்டு இருக்கும் போது இவனோட ஷூவும் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஷூல ரத்தக்கரை இருக்கு. இது போதுன்ற மாதிரி இவங்களும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவன் காரை செக் பண்றாங்க. பார்த்தா ஒரு கத்தியில ரத்தக்கரையோட இவங்களுக்கு கிடைக்குது. சோ இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இவன் அரெஸ்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அப்பாவோட பேரு அசோக் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு சுபினா அப்படின்றது. எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மகேஷை கொலை பண்ணிருக்கான், அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மகேஷ் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி கொல்லுவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொலை பண்ணிருக்கிறதா இப்ப எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இதுக்கப்புறம் தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி, பையனை பார்த்து நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இப்ப பையன் கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாங்க. கவலைப்படாத, சீக்கிரமா உன்னை வெளியே எடுத்துருவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் இவனுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க போல. அதனால தான் இவன் ட்ரக் அடிக்டா மாறி இருப்பான். நீங்க ஒண்ணு என்ன வெளியே எடுக்க தேவையில்ல, உங்க அன்பே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவமா பேசுறான். இவங்க ரெண்டு பேருமே அதை கேட்டு ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. மீடியாக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இந்த அசோக் பெரிய ஆக்டர்ல, அதனால தான் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இவரும் சமாளிச்சுட்டு கார்ல ஏறி கிளம்புறாரு. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்களே கூடிய சீக்கிரத்துல பிரிகிற நிலைமையில தான் இருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒய்ஃபே பையனுக்காக வாதாடலாம்னு யோசிக்கிறாங்க. ஒய்ஃப் ஒரு லாயரா இருப்பாங்க. இறந்து போன மகேஷ்க்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவங்க பேரு மீனா அப்படின்றது. அவங்க ஒரு என்ஜிஓல தான் வேலை பாக்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மோகன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் தான் சப்போர்ட்டிவா கூட வந்திருக்காரு. மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்கல்ல, கொஞ்சம் நிம்மதியா விடுங்கன்ற மாதிரி மீடியாட்கள் கிட்ட எல்லாம் கோவப்படுறாரு. இப்ப அவங்களையும் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஜுபினா இருக்காங்கல்ல, என் பையன் தப்பு பண்ணல, என் பையனுக்கு பெயில் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இது கொஞ்சம் சீரியஸ் கேஸா இருக்கு, பெயில்லாம் இப்போதைக்கு தர முடியாதுன்ற மாதிரி ஜட்ஜும் பெயில மறுத்துறது. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஹர்ஷா கிட்ட பேசுறாங்க. மகேஷ் உன்கிட்ட கோவமா பேசியிருக்கான், அந்த கோவத்துல கொலை பண்ணிருக்க அப்படிதானு கேக்குறாங்க. நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்றான். சரி, நீ கொலை பண்ணலனே வச்சுக்கலாம், உன் ஷூல எப்படா ரத்தக்கரை வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் கொலை பண்ணலன்னு சொல்றேன்ல, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசுறான். இப்போதைக்கு மீனா இருக்காங்கல்ல, மோகனோட வீட்டுல தான் தங்கி இருக்காங்க போல. இப்ப ஜுபினா மீனாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க ஹெல்ப் பண்ணா என்னோட பையன் வெளியே வந்துருவான், என் பையன் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா மீனா கோவப்படுறாங்க. உங்க பையனோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, என் பையனை விட்டு உங்க பையனை விலகி போக சொல்லுங்கன்னு கால் பண்ணி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, அநியாயத்துக்கு என்னோட பையன் இறந்து போயிட்டான், இந்த கேஸ்ல நான் பின்வாங்க மாட்டேன், கண்டிப்பா உங்க பையன் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் மீனா சொல்லிட்டாங்க. ஜுபினாவும் அப்செட் ஆன மாதிரி கிளம்பிடுறாங்க. அசோக் பெரிய ஆளுன்றதுனால இந்த கேஸை மூட கூட வாய்ப்பு இருக்குல்ல, அது நடக்க கூடாதுன்ற மாதிரி மோகன் யோசிக்கிறாரு. அதனால பெரிய போராட்டம்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்தினால அசோக்கு கொஞ்சம் பிரஷர்லாம் வருது. இப்ப அசோக்கு மோனிகான்னு ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இவங்க ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இவங்க கூட இவர் அஃபேர்ல தான் இருந்துட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஒய்ஃபு கூட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போலல, அதனால தான் இவங்க கூட ஒன்னா இருக்காரு. இப்ப ஹீரோ மீனா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. எப்பத்துல இருந்து உங்க பையனுக்கு ட்ரக் பழக்கம் வந்தது, அதை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, அப்பத்துல இருந்து தான் இவன் இந்த மாதிரி பழக்கத்துல எல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சான். குறிப்பா அந்த ஹர்ஷா தான் சார் ரொம்ப கெடுத்துட்டான், நான் எவ்வளவோ வாட்டி அவன் கூட சேராதான்னு சொன்னேன், கேட்கலையே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. சரி, இந்த மோகன் உங்களுக்கு எப்படி பழக்கம்னு கேட்கிறாரு. என்ஜிஓ மூலியமா தான் பழக்கம்னு சொல்றாங்க.
இருக்காங்க. இப்ப அடுத்ததா மோகன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. மோகனை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம தான் இருப்பாரு. உங்களுக்கு மீனா மேடத்தை பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எந்த அர்த்தத்துல இந்த கேள்வியை கேக்குறீங்கன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். லைக்குக்கும் லவ்வுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? லைக்ன்றது ஒரு பூவை பார்த்தோன்னா பறிச்சுட்டு போறது, ஆனா லவ்ன்றது அந்த பூவுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி பாதுகாக்கிறது. நான் மீனாவை லவ் தான் பண்றேன் போதுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மகேஷோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்கல்ல, ஒரே கொரியர்ல இருந்து 2-3 பார்சல் இவனுக்கு வந்திருக்கிறது தெரியுது. என்ன வந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி டூ அட்ரஸ் தான் இருக்கு, ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. இத பத்தி விசாரிக்கவா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. சரி என்ன ஏதுன்னு விசாரி, என்ன வந்திருக்கோன்றதை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை பத்தி தகவல் கிடைக்குது. அந்த சிகரெட்ல ஹர்ஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அந்த கத்தியில கூட ஹர்ஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்காது. ஜுபீனா இருக்காங்கல்ல, அடுத்த இயரிங்ல 2 பேருக்குமே பெயில் வாங்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த வாட்டியும் ஜட்ஜ் பெயில் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால ஜுபீனா செம்ம அப்செட்ல இருக்காங்க. அப்பதான் மீனா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உன் பையன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், என் பையனும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிற, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா இருப்பன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. பதிலுக்கு மீனாவும் கோவப்பட்டு பேசுறாங்க. உங்க பையன் தப்பு பண்ணலனா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது வெளியே வந்துருவான், ஆனா தப்பு பண்ணானா காலம் முழுக்க ஜெயில தான் இருப்பான், நான் தண்டனை வாங்கி தருவேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நமக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட்டை காட்டுறாங்க. அந்த கொரியர் சர்வீஸ்க்கு வந்துடுறாரு. பார்சல்ல என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. சார் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எங்க நான் போலீஸ், எனக்கு வேணும்னு சொல்றாரு. சரி செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி அவரும் செக் பண்ண போறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் எதையோ கண்டுபிடிச்சிருக்காரு போல, அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஆக்சுவலா சிசிடிவியை பார்த்து தான் இந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மகேஷ் வீட்டுக்குள்ள போனால அதே சமயம் 3 பேர் கார்ல ஏறி கிளம்புறாங்க. இவங்க 3 பேருமே மகேஷோட வீட்டுக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். மகேஷ் வீட்டுக்கு பக்கத்துல சிசிடிவி இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனா அவன் வீட்டுக்கு பக்கத்துல சிசிடிவி இல்லன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த 3 பேர்ல ஒருத்தன் கிரைம்லாம் பண்றவன் சார், அதே மாதிரி கஞ்சா பொட்டலாம் விக்கிறவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க காட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் ஜூம் போய் அந்த நபரை மட்டும் காட்டுறாரு. மொத்தமா அந்த கார்ல 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தனை மட்டும் தான் இவங்க தெளிவா பார்க்க முடியுது. அவன் பேரு புட்டன் அப்படின்றது. அவன் தான் இந்த கஞ்சா பொட்டலாம் விக்கிறவனா இருப்பான். சரி அந்த புட்டன் எங்க இருந்தாலும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இவர்கிட்ட சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, சாப்பிடுறதுக்காக ஒய்ஃபையும் பொண்ணியும் வெளியே கூட்டு வந்திருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு வேலை வந்துருது. ஹஸ்பண்ட் போனோன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃபோட முகமே மாறிடுது. ஃபீல் பண்ணாத, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இவர் இப்ப அசோக்க பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அசோக் தான் கூப்பிட்டுருப்பாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அசோக் இருக்கார்ல, என் பையனுக்கு கொஞ்சம் ஃபேவரா இந்த கேஸை முடிங்க, என் பையன் வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை தனிப்பட்ட முறையில நல்லா கவனிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி லஞ்சம்லாம் வாங்குறவர் கிடையாது, அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுத்துறாரு. மீனா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, ஜுபீனா இவங்களை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்க பையனை நீங்க இழந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் பையனை பிரிஞ்சு இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப நீங்க இழந்தே இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா சத்தியமா இந்த விஷயத்தை என்னோட பையன் பண்ணிருக்க மாட்டான். ஒருவேளை என்னோட பையன் தான் இதை பண்ணிருக்கானா அவனுக்கான தண்டனையை நானே வாங்கி தருவேன், என்ன நம்புங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க புட்டன்னு ஒருத்தனை பிடிக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, வேற ஒருத்தன் அவன் எங்க இருக்கான்றதை காட்டி கொடுக்குறான் போல. சரி இங்கதான் இருக்கான்ற மாதிரி காட்டி கொடுக்குறான். இப்ப புட்டன் சட்டுன்னு எல்லாரையும் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே துரத்துறாங்க. ஒரு இடத்துல அந்த புட்டனை லாக் பண்ணிடுறாங்க. 3 பேர் சேர்ந்து போயிருக்கீங்க, யாரெல்லாம் சேர்ந்து போனீங்கன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அவன் சொல்ல வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரோ அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. யாரு ஷூட் பண்ணதுன்ற மாதிரி இவங்க பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவன் துடிச்சிட்டு இருக்கான். யாரா இதுக்கு பின்னாடி இருக்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்குள்ள அவனோட உயிர் போயிருது. யாரோ சொல்லக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. இந்த புட்டன் இறந்து போனது மூலியமா அவன் போன் கிடைக்குது பாத்தீங்களா, அதுல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் செக் பண்றாங்க. பாபுன்ற ஒருத்தங்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கான்னு தெரிய வருது. அவனுமே பெரிய லெவல்ல ட்ரக் பிசினஸ் பண்றவனா தான் இருப்பான். அந்த 3 பேரோட ஃபுட்டேஜை திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த 3 பேர்ல பாபுன்றவனும் இருக்கான்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பாபுவும் புட்டனும் சேர்ந்த மாதிரி அசோக் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி அசோக் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க, ஒருவேளை 3 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அசோக்க வர வச்சு பேசுறாரு. சார் அவன் போன்ல இருந்து எங்களுக்கு போட்டோ கிடைச்சது, அவன் உங்க கூட போட்டோ எடுத்திருக்கான் எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அந்த மாதிரி அவனும் போட்டோ எடுத்திருப்பான். அவன் என்ன தொழில் பண்றான்னு கூட எனக்கு தெரியாது, அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க 3 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த 3 பேர்ல 2 பேர் கூட சேர்ந்து இவர் போட்டோ எடுத்திருக்காரு. அப்ப இவர் கூட இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலான்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. ஆக்சுவலா பாபுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மறைஞ்சிருப்பான், இவங்களுக்கு எங்க இருக்கான்றது தெரியாது. ஆனா பாபுவோட வீட்டுக்கு வரலான்னு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க.
பாபு பண்ற வேலையை பத்திலாம் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். ஆனா பாபுவோட அப்பாக்கு சுத்தமா தெரியாது. பாபுவோட அப்பா பாபு நல்ல வேலை பார்க்கறதா நினைக்கிறாரு. என் மாமனார் கிட்ட இதெல்லாம் காட்டிக்காதீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. மாமனார் கிட்ட இவர் நார்மலா மட்டும் பேசுறாரு. இவங்க கிட்ட மட்டும் சில டீடைல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒரு பெரிய போட்டை காட்டுறாங்க. அதுலதான் இந்த பாபு இருக்கான். பாபுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிருக்கான். அதனால அவனை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் பாபுக்கு போன் கால் வருது. ஆக்சுவலா பாபு கூட வேற ஒரு நபர் கார்ல வந்தார்ல, அதாவது அந்த மூணாவது நபர், அவர் தான் இவங்களுக்கு எல்லாம் எட்டு போல. என்னதான் நம்ம புட்டனை ஷூட் பண்ணியிருந்தாலும் புட்டனோட போன் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. அது மூலியமா ஒன்ன நெருங்க வாய்ப்பு இருக்கு, நீ கவனமா இருன்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவனுமே சொல்றான். அதே மாதிரி துரோகம் பண்ணவனோட கதையை முடிச்சிருன்ற மாதிரி அந்த பாஸ் சொல்றாரு. இப்ப பாபுவும் கதையை முடிச்சிடறான். பாபுக்கு மேல இருக்கிறது யாருன்னு தெரியல. ஒருவேளை அசோகா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு போல. நிஷாவோட வீட்டுல ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்ன ஏதுன்ற மாதிரி அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நிஷா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா நிஷா பிரெக்னன்டா இருந்திருக்காங்க. அந்த கருவை கலைச்சிருக்காங்க. அதுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா எழுதி தந்திருக்காங்க? ஹர்ஷான்னு எழுதி தந்திருக்காங்க. சோ ஹர்ஷாக்கும் உனக்கும் நடுவுல பழக்கம் போயிருக்கு. இது உன்னோட பாய் ஃப்ரெண்டான மகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அது அவன் போன் மூலியமா ரெக்கார்டும் பண்ணிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவன் கதையை முடிச்சிருக்கீங்க. போலீஸ் கிட்ட வேற மாதிரி ஒரு கதையை விட்டுருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அவன் போன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல சார், நான் உண்மையை சொல்றேன்ற மாதிரி இவங்க உண்மையை சொல்றாங்க. இவங்க மகேஷால தான் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. நம்மளுக்கு இப்ப வயசு கம்மி, கருவை கலைச்சிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மகேஷ் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஹர்ஷா ஹெல்ப்போட போய் ஹாஸ்பிட்டல்ல கருவை கலைச்சிருப்பாங்க. ஹர்ஷா எனக்கு ஹெல்ப் மட்டும் தான் சார் பண்ணா, மத்தபடி எதுவுமே இல்ல சார், நான் என்ன சொன்னனோ அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. அப்ப மகேஷோட போன் எங்க போயிருக்கோம்? கொலை பண்ணவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப தள்ளி போன பால் எடுக்கிறதுக்காக ஒரு பையன் போறான். அந்த இடத்துல தான் இவனுக்கு ஒரு ஐபோன் கிடைக்குது. ஆக்சுவலா இதுதான் மகேஷோட போனா இருக்கும். பாபுவோட ஒய்ஃப் கிட்ட பேசினாங்கல்ல, அது மூலியமா பாபு எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. பாபுவை பொறுத்த வரைக்கும் அஸ்லாம்னு ஒருத்தன் கிட்ட தான் வேலை பார்ப்பான். அவன் எப்படி இருப்பான்றது இவங்க யாருக்குமே தெரியாது. முதல்ல பாபுவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போங்கன்ற மாதிரி பிரிச்சு அனுப்புறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் தலைமையில தான் எல்லாரையும் பிரிச்சு அனுப்புறாரு. இன்னைக்கு ஹீரோவோட கல்யாண நாளா இருக்கும். அதனால வீட்டை பார்த்து போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இன்ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. அந்த இடத்துக்கு நம்ம மட்டும் செக் பண்ண போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ பொறுமையா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. இவர் வரது தெரிஞ்சு பாபு தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டே இவரை வெல்கம் பண்றான். பாபு, நீ இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ண? அந்த மூணாவது ஆள் யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஒளிஞ்சிருந்த பாபுவோட ஆளுங்க மொத்தமா வந்துடுறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துல விழுந்துடுறாரு. ஹீரோ போட்டுக்கு பக்கத்துல வரும்போது தான் அசிஸ்டன்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் வரும்போது ஹீரோ காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. ஒய்ஃப் வேற நடுவுல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கல்யாண நாள்ல, அதுக்காக தான் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் காயத்தோட வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி இவர் கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே என்னாச்சுன்ற மாதிரி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. ஜுபீனாவும் மீனாவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல, அதனால ஜுபீனா அடிக்கடி மீனாவை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் மோகனை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோகனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜுபீனாவும் இவங்க மனசுல இருக்க விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கு. நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலான் இருக்கோம். என் பையன் மட்டும் வெளியே வந்துடணும். அப்படி வந்துட்டா என் பையனை கூப்பிட்டு வேற ஊருக்கு போயிடுவேன். என் பையன் கூட நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவன்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா சொல்றாங்க. இதை கேட்கிற மீனாக்கும் இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு. ஹீரோவோட வீட்டுக்கு சாஜிப்பு சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. அந்த கொரியர் விஷயம் என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கிறாரு. விசாரணை போயிட்டு இருக்குன்ற மாதிரி சாஜிப்பும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ஹீரோவோட அம்மாக்கும் சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க இருக்க கூடாதுன்றதுக்காக சாஜிப்பும் கிளம்புறன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கொரியர் சர்வீஸ் மேலேயே டவுட் வருது போல. ஒரு வண்டி போயிட்டு இருக்கும் போது அந்த வண்டிக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. ஆனா இவருக்கு தெரியாம இவர் ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுது. அதை இவர் கவனிக்க மாட்டாரு. அந்த வண்டி கொரியர் சர்வீஸ்க்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போகுது. இந்த மாதிரி சண்டை நடக்கும் போது ஒய்ஃப் கொஞ்சம் பொறுத்து போயிடுவாங்கல்ல. ஆனா இந்த வாட்டி நான் வீட்டை விட்டே போக போறேன்னு சொல்லிட்டாங்க. போகாதன்னு இவரும் தடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த சண்டையில இவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அசிஸ்டன்ட் இங்க எதுக்காக இந்த கொரியர் வேன் வந்திருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல எட்டி பார்க்கலான்ற மாதிரி சின்ன கேப் வழியா இவரும் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாரு போல. ஹீரோக்கு சொல்லலாம்னு கால் பண்றாரு. ஹீரோ திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் விட மாட்டாரு. திரும்ப திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாரு. யாரோ அசிஸ்டன்ட்ட ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அப்படி வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறான். கன்ஷாட் சவுண்ட் மட்டும் ஹீரோக்கு கேக்குது. அசிஸ்டன்ட் எதுவுமே பேச மாட்டாரு. அசிஸ்டன்ட்க்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பார்த்தா அசிஸ்டன்ட் பாடி மறுநாள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம காலை எடுத்திருந்தா அசிஸ்டன்ட் பொழைச்சிருப்பானேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அசிஸ்டன்ட்டோட பாடி இருக்குல்ல, ஒரு காலி குடவுன்ல தான் கிடைச்சிருக்கும். அந்த குடவுன்ல ஏதாவது தப்பான ஆக்டிவிட்டி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செக் பண்ணோம். பார்த்தா ட்ரக்கோட ட்ரேசஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல வச்சு ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல. என்ன ஏதுன்றதை இதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும். அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்ற மாதிரிலாம் விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அஸ்லாம்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்கு. அவங்க இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மகேஷோட போன் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த போனை ஓபன் பண்ணி பாக்குற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி ஒன்னு கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏதோ பழைய ஃபேக்டரியில போட்டோ எடுத்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அவருமே போட்டோ எல்லாம் காட்டுறாரு. மாஸ்க் போட்ட மாதிரி எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த மகேஷ் போட்டோ எடுத்திருக்கான். ஒருவேளை அந்த பழைய ஃபேக்டரியா இருக்குமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் கடந்த இடத்துல ஜன்னல் இருக்குல்ல, அந்த வழியா இவருமே சில போட்டோவை எடுக்கிறாரு. மகேஷ் எடுத்த போட்டோ மாதிரியே இருக்கு. ஆனா போட்டோல யாருமே கிளியரா தெரியல. ஏன்னா சின்ன ஓட்ட வழியா தானே போட்டோவை எடுத்திருக்காரு. அதனால தான் யாருமே கிளியரா தெரியல. இங்க ஏதோ நடந்திருக்கு, அத மகேஷ் பார்த்திருக்கான். அதனால தான் மகேஷ் இறந்து போயிருக்கான். நம்ம அசிஸ்டன்ட்டும் இறந்து போயிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபேக்டரி நிறைய கையும் மாறி இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போயிருக்குன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டாரு. கடைசியா பாபுவோட ஒய்ஃப் பேர்ல தான் அது இருந்திருக்குன்னு தெரிய வருது. சோ பாபு தான் இதை வாங்கியிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. வீட்டை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வீட்டுல எல்லா இடத்துலயும் செக் பண்ணா நிறைய காசு உங்களுக்கு கிடைக்குது. ஒய்ஃபை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சு பாபு லைன்ல வந்துடுறான். எதுக்காக என்கிட்ட மோதாம என்னோட ஒய்ஃபு கிட்ட மோதிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறான். உன் ஒய்ஃபு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சனா உன்னோட பாஸ் யாருன்னு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு அந்த பாபு இருக்கான்ல, நேரடியா சொல்ல மாட்டேன், வேணா உனக்கு ஒரு க்ளூ தரேன், இந்த கிராமத்துக்கு போய் இந்த ஒரு பையனை பத்தி விசாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் ஒரு பையன் கொலை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த பையனை பத்தி தான் விசாரிக்க சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் அந்த கிராமத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் கொலை பண்ணா பாத்தீங்களா, அரசல் பரசலா ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பையனோட அப்பாக்கும் தெரிஞ்சிருது. அடப்பாவி, கொலை பண்ணி வச்சிருக்கியே, போலீஸ் வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுன்ற மாதிரி அப்பா துரத்தி விட்டுருப்பாரு. அப்ப போனவன் தான் திரும்பி வரவே இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அந்த சின்ன பையன் தான் பாபுவோட பாசா மாறி இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப அடுத்த இயரிங் வரத நமக்கு காட்டுறாங்க. இப்பயும் ஜுபினா இருக்காங்கல்ல, பெயில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பெயில் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க கொஞ்சம் சோகமா இருக்காங்க. ஹஸ்பண்ட் அசோக் ரொம்ப லேட்டா தான் இந்த இடத்துக்கு வராரு. பையன் மேல நீங்க எவ்வளவு அக்கறைப்படுறீங்கன்னு இதுல இருந்தே தெரியுதுன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இத பக்கத்துல இருக்க மீடியா ஆட்கள் வேற பாத்துடுறாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அசோக் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ மீனாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. காரணம் மீனாவும் அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனாலதான் ஏதாவது பேசலான்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு இருக்கால, ஒருத்தங்க கிட்ட தர சொல்லி ஒரு லெட்டரை மட்டும் தந்துட்டு போனாங்கன்ற மாதிரி லெட்டரை காட்டுறா. ஜுபினாக்கு தரதுக்காக தான் லெட்டரை தந்திருப்பாங்க. மீனா ஜுபினாக்கு என்ன எழுதியிருக்காங்கன்றதை இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா மீனா ஒரு லாயரை வச்சு புஷ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த பையனுக்கு பெயில் கிடைக்காம இருக்கு. அந்த பையனுக்கு பெயில் கிடைக்கட்டும், நம்ம இந்த கேஸை விட்டு வந்துடலான்றதுக்காக தான் வேற ஒரு பகுதிக்கு வந்திருக்காங்க. மோகனுமே இந்த இடத்துல இருக்காரு. அப்ப அவனுக்கு தண்டனை வாங்கி தர தேவையில்லையான்னு கேக்குறாரு. ஒருவேளை அந்த ஹர்ஷா தான் என்னோட பையனை கொலை பண்ணியிருந்தா அவனுக்கான தண்டனை கிடைக்கும். ஆனா ஹர்ஷா இந்த கொலையை பண்ணலன்னா அவனோட அம்மாக்கு தேவையில்லாம நான் தண்டனை தர மாதிரி இருக்கு. அதனால தான் காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மோகனும் ஏத்துக்கிறாரு. இப்ப அசோக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆக்ட்ரஸ் மோனிகாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மோனிகாக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை தான் ரொம்ப விரும்புறாரு. ஒய்ஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் இப்படி விரக்தியில இருக்காருன்னு தெரியும். உங்க ஒய்ஃபு கிட்ட மனசை விட்டு பேசுங்க, திரும்பி 2 பேர் சேருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மீனாவை பொறுத்த வரைக்கும் ஜுபினாக்காக தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. இவர் ஜுபினா கிட்ட சேர்த்துறாரு. ஜுபினாவும் அதுல இருக்க விஷயங்களை படிக்கிறாங்க.
உங்க பையன் கூட நீங்க நிம்மதியா இருங்கன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இத பாக்குற சுபினா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. நான் மீனாவை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மீனா எங்கன்னு தெரியல, நான் தேடிட்டு தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. மீனா பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால சுபினா இந்த இடத்துல பயங்கரமா எமோஷனலா ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை இந்த கேஸ பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட அசிஸ்டன்ட் இவரோட கற்பனையில தெரியற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த கேஸ பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்றாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நமக்குமே காட்டுறாங்க. அந்த 3 பேருமே ஒரு பார்ட்டியை முடிச்சுட்டு கார்ல வந்திருப்பாங்க. அதுல 2 பேருக்குள்ள நைட்டு சண்டை ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டை ஏற்பட்டதுல தான் அந்த மகேஷோட போன் கீழே விழுந்திருக்கும். ஏன்னா எங்க சண்டை போட்டதா சொன்னாங்களோ அங்கதான் அந்த பையன் போன் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த மகேஷோட வீட்டுல திங்ஸ் எல்லாம் கலைச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கும். இந்த போனை கூட தேடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. 2 பேர் யார் கொலை பண்ணாங்கன்றது இவருக்கு தெரியும். அந்த 3வது ஆள் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, ஹர்ஷாவோட கார் கீழே இருக்கிறது தெரியும். வேணும்ட்டே கார்ல தான் கத்திய வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹர்ஷா கோவமா இந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா மகேஷ் இறந்து போயிருக்காரு. இதை பாக்குற இவரும் பதட்டப்பட்டு வேகமா கிளம்புறாரு. அப்ப ரத்தத்தெல்லாம் மிதிச்சிருப்பார்ல, அப்பதான் ஷூல ரத்தம்லாம் வந்திருக்கும். அந்த 3வது நபர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அது ஆனா பெண்ணான்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஏதோ இவருக்கு தோணுது போல அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப நமக்கு மீனாவும் மோகனும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மீனாக்கு இவரை பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாங்க. இவருமே இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஹீரோவும் டீமும் வந்துடுறாங்க. கண்டுபிடிச்சுதான் வந்திருக்காங்க போல. வந்தவங்க மீனாவை லாக் பண்றாங்க. நீங்க தான் உங்க பையனை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் மோகனுக்கும் அஃபேர் போயிருக்கு, இந்த விஷயம் உங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பையனோட கதையை முடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாரு. நாலாம் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் எப்படி கொலை பண்ணிருப்பா, விடுங்கன்ற மாதிரி அவருமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவோட டீம் கேட்காம இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே கோவப்பட்டு இவரோட காலரை பிடிச்சிடுறாரு. விடுங்கன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டீங்களா, அவ கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இப்பதான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த 3வது நபர் வேற யாரும் கிடையாது, இந்த மோகனா தான் இருப்பாரு. மோகன் தான் அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து எல்லாம் இவளுக்காக தான் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. மீனாவும் இவரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மீனா சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு சின்ன பையன் கெலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்கான். மீனா அப்செட் ஆன மாதிரி கிளம்புறாங்க. இத பாக்குற இந்த மோகனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும். ஒரு சின்ன பையன் கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுதான் மோகனா இருக்கும். கொல்லப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாவை கிண்டல் பண்ணவனா இருக்கும். மீனாவை கிண்டல் பண்ணிட்டான்ற கோவத்துல தான் இவன் கொலை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி இருப்பான். திரும்பி மீனாவோட வாழ்க்கையில வரணும்னு நினைச்சிருப்பான். அதுக்குள்ள மீனா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இந்த மோகன் வாயாலேயே இந்த விஷயத்த வர வைக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ ஏற்கனவே மீனாவை கான்டாக்ட் பண்ணிருப்பாரு. உங்க கூட இருக்க மோகன் மேலதான் எனக்கு டவுட் இருக்கு, இந்த விஷயத்த நான் பண்றேன், அவன் கண்டிப்பா உண்மையை உளருவான்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மோகனும் உண்மையை உளறிட்டு இருக்காரு. இப்போதைக்கு மோகன் பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. உங்க என்ஜிஓக்கு ஹெல்ப் பண்றன்ற மாதிரி உங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டை இவர் தான் காலியா பண்ணிருப்பாரு. திரும்பி இவங்க லைஃபுக்குள்ள வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா மீனாவோட பையனான மகேஷ்க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இவரை பிடிக்க மாட்டேங்குது. இவர் எதுக்காக வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வரீங்க, முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்கான். ஒரு நாள் மோகன் கார்ல போயிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். இந்த சைட்ல எங்க போறாருன்ற மாதிரி பின்னாடியே வரான். பார்த்தா ஒரு பழைய ஃபேக்டரிக்கு தான் வராரு. அந்த இடத்துல பார்த்தா ட்ரக் ரெடி ஆகிற வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பையன் அந்த கொரியர் சர்வீஸ்ல இருந்து ட்ரக் எல்லாம் வாங்குவான். இந்த ட்ரக் மாஃபியாக்கே இவன் தான் எட்டு போலன்ற மாதிரிலாம் இந்த பையன் ஷாக் ஆயிடுறான். இவன் அம்மா கிட்ட எல்லாம் பழகவே கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். நீ எப்பேற்பட்டவன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவருக்கு மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவரை சேர விடாம தடுக்கிறதுனாலேயே இவர் கோவப்பட்டு இருப்பாரு. இப்ப இந்த எவிடன்ஸ் வேற அவனுக்கு கிடைச்சிருச்சுல்ல, கதையை முடிக்கிறதுக்காக தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு. வந்தவர் கதையை முடிச்சிடுறாரு. கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் போன் எங்கன்னு தேடுறாங்க. ஆனா இவன் சண்டை போடும் போதே போன் கீழே விழுந்திருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இல்ல, போன் கிடைக்கலன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உன் கூட சேர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி மோகன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதை கேட்கிற மீனாக்கு கோவம் தான் வருது. எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சட்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாபுவையும் ஏற்கனவே தூக்கி இருப்பாங்க, அவனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பாபு ரொம்ப கூலா தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். வந்தவன் சட்டுன்னு கண்ணை வச்சு இவரோட கதையை முடிச்சிடுறான். மோகன் தான் பாஸே, பாஸோட கதையை எதுக்காகடா முடிச்சன்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. அவன் பாஸா இருந்தாலும் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் உங்ககிட்ட க்ளூ தந்து இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்பே பண்ண, என் கையாலேயே கொல்ற வாய்ப்பு கிடைச்சது, அதனால தான் சட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்றான். மோகன் சொசைட்டில பெரிய ஆளா மாறினார்ல, அதுக்கு காரணம் இந்த ட்ரக் பிசினஸா தான் இருக்கும். இது மூலியமா சம்பாரிச்சு தான் பெரிய ஆளா மாறி இருப்பாரு. மீனா கூட சேரலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அசிஸ்டன்ட் எப்படி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு.
ஆக்சுவலா அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப அசிஸ்டன்ட் யாரோ ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஃபாலோ பண்ணது வேற யாரும் கிடையாது, மோகனா தான் இருப்பாரு. மோகனுமே கதையை முடிச்சிடுறாரு, இந்த இடத்த உடனே கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஹர்ஷாக்கும் நிஷாக்கும் பெயில் கிடைச்சிருது, ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. நிஷாவை பொறுத்த வரைக்கும் மகேஷை லவ் பண்ணாங்கல்ல, அவர் இல்லாததை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜுபினா இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதை இவருமே சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அசோக் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை மோனிகாவும் பார்த்து இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜுபினா இருக்காங்கல்ல, பையனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, மீனா இப்ப தனியா ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் பையனை கூட்டு வந்திருக்காங்க. அதாவது நடுவுல என்னோட பையனை கூட்டு வரேன்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. மீனாக்கு இப்ப பையன் இல்லல்ல, என் பையனா உங்க பையன் மாதிரி தான், நடுவுல பாக்கணும்னா பாத்துக்கோங்கன்ற மாதிரி தான் ஜுபினா கூட்டு வந்து விடுறாங்க. இப்ப இவங்களுமே பையன் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அத ஜுபினா லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃபேமிலியை கூட்டிட்டு பாபுவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா பாபு தப்பான வேலை பண்றான்றது அப்பாவுக்கு தெரியாம தானே இருந்தது. இப்ப அப்பாக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருது. அப்பாக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு ஃபேமிலியை கூட்டு வந்திருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. பேசுறவன் கொஞ்சம் வில்லங்கமா பேசிட்டு இருக்கான். அந்த பாபு ஷூட் பண்ணதுல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறான். பேசுறது யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இன்னுமா தெரியல, அஸ்லாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அந்த மோகன் தான் அஸ்லாமா மாறி இருக்கான், அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அஸ்லாம்னு உண்மையிலேயே வேற ஒருத்தர் இருக்காரு, அவரோட அசிஸ்டண்டா தான் மோகனே இருந்திருக்கான்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. ஹீரோ ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.